ஸ்லேட்டு அகாடமி வழங்கும் திருக்குறள் குறளும் பொருளும். உலக இலக்கியங்களில் காலம் கடந்தும் கருத்து மாறாத பேரிலக்கியமாக விளங்குவது திருக்குறள். அந்த திருக்குறளை உலகிற்கு அளித்த மாமேதை திருவள்ளுவர். தமிழின் அடையாளம், மனிதநேயத்தின் குரல், அறத்தின் தூதன். அரசியல், பொருளியல், ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, மனித உறவு என மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் இரு அடிகளில் அடக்கி உலகுக்கு பொதுவான நெறியைத் தந்தவர் தெய்வப்புலவர் அந்தணர் திருவள்ளுவர். மதம், இனம், நாடு என்ற எல்லைகளைத் தாண்டி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை எளிய குறள்களாக வடித்தவர் அவர். 133 அதிகாரங்களில் அமைந்த 1330 குறள்களும் வாழ்க்கையின் வழிகாட்டி விளக்காக இன்று வரை ஒளிர்கின்றன. சொல்லில் சுருக்கம், பொருளில் ஆழம், கருத்தில் பரவல் என்பதே திருக்குறளின் தனிச்சிறப்பு. திருக்குறள் குறளும் பொருளும் என்ற இத்தலைப்பின் மூலம் ஸ்லேட்டு அகாடமி ஒவ்வொரு குறளின் உள்நோக்கையும் அது மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் அற வழிகாட்டுதலையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் காலம் மாறினாலும் கருத்து மாறாத, தலைமுறைகள் தோறும் மனிதனை செம்மைப்படுத்தும் அமுத நூலாம் திருக்குறளை உங்களுக்கு வழங்குகிறது. இன்று நாம் வாசிக்கப் போவது அறத்துப்பால், அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் 71 முதல் 80 வரை. குறள் 71. அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உள்ளத்திலிருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாகக் கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். குறள் 73. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு, என்போடு இயைந்த தொடர்பு. அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தியிருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். குறள் 74. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையைத் தரும். அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பைத் தரும். குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து, இன்புற்றா எய்தும் சிறப்பு. உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகிப் பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். குறள் 76. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. குறள் 77. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைபிடிக்காதவரை அவரது மனச்சாட்சியே வாட்டி வதைக்கும். அது வெயிலின் வெம்மை புழுவை வாட்டுவது போல இருக்கும். குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம்தளிர்த்தற்று. மனத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்ட மரம் தளிர்த்தது போன்றது. குறள் 79. புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துருப்பு அன்பிலவர்க்கு. அன்பு என்னும் அகத்துருப்பு இல்லாதவர்க்கு புறத்துருப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? குறள் 80. அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும். இல்லையேல் அது எலும்பை போர்த்த வெறும் உடலேயாகும்.